do while loop. இதனோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா do keyword கொடுத்து பிளாக் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். லூப்க்கு வெளியே தான் நம்ம கண்டிஷனை கொடுப்போம். இதுவும் while loop மாதிரி தான். ஒரு லூப் எத்தனை முறை ரன் ஆகுங்கிற கவுண்ட் தெரியாதப்ப நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். while loopக்கும் do while loopக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இதில் பார்த்தீங்கன்னா while loopோட கண்டிஷனும் do while loopோட கண்டிஷனும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கிறேன். ஸோ கண்டிஷனாக லாஜிக்கல் ஆண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் WI வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கிறேன். ஸோ கண்டிஷனில் WI வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ஆகவும் இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 10ஆகவும் இருக்கணும். இப்போ இதை ரன் பண்ணுறப்ப ஸோ இந்த லூப்போட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா DI வேல்யூ நம்ம 0ன்னு கொடுத்துருக்கோம், நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் ரன் ஆகும். இப்போ do while loopக்கு வந்தோம்னா do while loop எப்போவுமே ஒரு லூப் ஒரு முறை ரன் பண்ணிட்டு தான் கண்டிஷனை செக் பண்ணணும். இதுலேயும் DI வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கிறேன். இந்த லூப் ரன் ஆகிறப்ப DI வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குறப்ப DI வேல்யூ 1 இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ரெண்டாவது இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா DI நாட் ஈக்குவல் டு 10 இருக்குன்னு இதுவும் ட்ரூ ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லூப் மறுபடியும் ரன் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் ரன் ஆகும் பார்த்தீங்கன்னா DI 10 வர வரைக்கும் நம்மளுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். while loop நம்ம என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு சொல்லலாம், do while loop எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னு சொல்லலாம். while loopோட கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா லூப் ரன் ஆகாது. do while loopோட கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலுமே லூப் ஒரு முறை ரன் ஆகும்.